சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கருணையின் இருப்பிடம் கல்வாரி, கலங்கரை விளக்கம் கர்த்தர் இயேசு. கருணையின் இருப்பிடம் கல்வாரி, கலங்கரை விளக்கம் கர்த்தர் இயேசு. போதகர் போதகர் போதகரே, அவர் ராஜாதி ராஜாதி ராஜனே. போதகர் போதகர் போதகரே, அவர் ராஜாதி ராஜாதி ராஜனே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். அதிசயம் ஆயிரம் செய்பவரே, ஆசைகள் அனைத்தையும் அறிந்தவரே. அதிசயம் ஆயிரம் செய்பவரே, ஆசைகள் அனைத்தையும் அறிந்தவரே. இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மனம் இறங்கி உருகி தருபவரே. இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மனம் இறங்கி உருகி தருபவரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். எனக்குள் தருகின்றார், சரீரத்தை சுகப்படுத்துகின்றார். சந்தோஷம் எனக்குள் தருகின்றார், சரீரத்தை சுகப்படுத்துகின்றார். நல்லவர் நல்லவர் நல்லவரே, சர்வ வல்லவர் வல்லவர் வல்லவரே. நல்லவர் நல்லவர் நல்லவரே, சர்வ வல்லவர் வல்லவர் வல்லவரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். அற்புத நேரம் அற்புத நேரம் அற்புத நேரமே, இது இயேசு சாமியின் அற்புத நேரமே. இதில் பங்கு பெற்றாலே உண்டு சந்தோஷமே.
அற்புத நேரம் அற்புத நேரம் அற்புத நேரமே. ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. நாங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன பேசி கொண்டிருக்கிறோம், என்ன விளையாடி கொண்டிருக்கிறோம், என்ன நடித்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் நீர் அறிவீர் கர்த்தாவே. தேவனுடைய உள்ளத்தில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் நித்தமாக அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய கதறினாலே என் எலும்புகள் தோய்ந்து போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது கர்த்தாவே. உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருந்தும் என்னை கீழே விழ தள்ளுகிறீர் என்று பக்தன் சொல்லுகிறான் கர்த்தாவே. இவ்விதமாகவே கர்த்தாவே உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. எங்களை நாங்களே அறிக்கை விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்க தவறுகளை மன்னிப்பீராக, எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட போலீஸ் கஸ்டடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்திரிகையில் படிக்கலாம். நடைமுறையில் என்ன இருக்குன்னா, ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத பட்சத்திலே போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, ஐயா அதாவது எங்களுடைய பாதுகாப்பில் ஒரு 2-3 நாள் விடுங்க ஐயா, நாங்கள் அவரை விசாரிக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் விசாரித்து உண்மையை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. அதான் போலீஸ் கஸ்டடி. போலீஸ் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து விசாரிக்கிறது, போலீஸ் விசாரிக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்களா. அப்போ இந்த குற்றவாளி ஒருத்தர் உண்மையை ஒத்துக்கலைன்னா இவங்க போலீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அவர் எப்படி விசாரிக்கணுமோ, அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னா பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, உடம்புல பிரியாணி போடணும்னா உடம்புல பேச்சு போடுவாங்க. எப்படினாலும் விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கூட என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இது ஆண்டவருக்கு தெரியாது, அப்படி தெரியாது, இப்படி தெரியாது, ரகசியமாக எவ்வளவோ. ஒரு வீட்டில் குடும்ப தலைவர் கூட கூடுவார், ஓ அண்ணனை நீ இப்படி கூப்பிட்டு பேசு, 2 நாள் உட்கார வச்சு இப்படி சோறை போடு, இப்படி குழம்பு கொடு, 3ஆவது நாள் இந்த காரியத்தை பேச அவர் விழுந்துருவார். ரகசியமாக அப்படி தந்திரமாக நரித்தந்திரமாக பேசுகிறது நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது எபிரேயரில், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமாக காணப்படுகிறது, அவருக்கு வெளியரங்கமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டது. இங்கே எத்தனையோ நரித்தந்திரங்கள் பேசலாம், நயவஞ்சகமாக பேசலாம், காரியத்தை சாதித்து கொள்ளலாம். ஆனால் பரலோகத்தில் நீ ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பரலோகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் கூட நீ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காரியத்தை சாதிக்கலாம், நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு நீனும் கொள்ளையிடப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ பார்க்கிற வேலையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்துடனே அவர் அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். போலீஸ் கஸ்டடி ஐயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை கூப்பிட்டு போகிறார், 2 பேரும் நடந்து போகிறாரு. இப்போ போலீஸ் கஸ்டடி, இயேசுனுடைய கஸ்டடிக்கு சகேயு வந்துடுறார் ஐயா. அதான் ஐயா பெருசு. இயேசுவை பார்த்த நேரத்தில் இயேசு வாயை திறந்து, சகேயுவே 5 பைசா வட்டி வாங்கினியப்பா, 10 மாதம் ஒழுங்காக கட்டினானப்பா, 11 மாதம் இல்லைங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி செயினை பறிச்சிட்டு வந்துட்டியப்பா, 2 பேரும் ஒரே திருவிருந்தில் பங்கு பெறுறீங்களப்பா, இதெல்லாம் நியாயமா? ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. சகேயுவே நீ பாரு, அசந்த நேரம் அவன் கெட்டிக்கிட மாட்டான்னு தெரிஞ்ச பிறவும் நீ என்ன செஞ்ச, 2000 ரூபா வட்டியை கொடுத்தா, அப்படியே வட்டி கொடுத்தா 4 மாதம் கட்ட மாட்டான், 5ஆவது மாதம் வீடு அபகரிச்சலான்னு தெரிஞ்சு கொடுத்தியே சகேயுவே. ஒரு வார்த்தை சொல்லையா. இப்போ போலீஸ் கஸ்டடி ஆண்டவருடைய கஸ்டடிக்கு வராரியா, சகேயுவே வராரியா. ஆண்டவர் சகேயு அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க, பார்க்குறவங்களாம் பேசுகிறான், இந்த ஆள் எவ்வளோ பெரிய உத்தமருப்பா, இந்த ஆள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், இந்த இயேசுங்கிறவரை கிட்ட கூட நெருங்க முடியாது ஐயா, அவர் தூரத்தில் அவர் மண் எடுத்து நம்ம சாப்பிட்டா கூட அது கூட நமக்கு தகுதி கிடையாதப்பா, எவ்வளோ பெரிய உத்தமர் ஐயா. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறாகிய இந்த பாவியாகிய சகேயு கிட்ட போயிட்டுருக்கானப்பா. இப்போ ஆண்டவர் கஸ்டடியில் எடுக்கிறாரியா, ஆண்டவருடைய பரிசுத்தம் அப்படியே சகேயுட்ட பேசுது ஐயா. ஒரு வார்த்தை பேசவே இல்லையா. போலீஸ்காரங்க அடித்து தான் ஐயா அடித்து தான் என்ன செய்வாங்க, உண்மையை வரவழைப்பாங்க.
ஆண்டவர் அவருடைய அன்பாலே உண்மையெல்லாம் வரவழைச்சாரியா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் சகோதரி பார்க்குறான். நம்ம இந்த சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் நம்ம என்னடா செய்ய போகிறோம்? இந்த ஏழைகளுடைய வயிற்றுச்சல் நம்ம விடாத ஐயா. நம்ம ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறோமே, வெளிப்பார்வை தானே பெரிய மனுஷன். உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ பெரிய கொடூரக்காரன். உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ நம்ம சபையில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம், கமிட்டி உறுப்பில் இருக்கிறோம். ஆனால் நான் எவ்வளோ பண ஆசைப்பிடிச்சவங்கிறது நமக்கு தானே தெரியும். நான் ஒரு நாள் மண்டே போட்டு ஒரு எண்ணத்துக்கா ஐயா அவனே உணர்கிறான் ஐயா. இங்கே பார்க்கின்ற வேலையில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சகேயா இயேசுநாதர் அப்படியே போறார், அவருடைய கஸ்டடியில் எடுக்கிறாரு. சகேவை அப்படியே அன்புங்கிற கஸ்டடியில் எடுக்கிறார் ஐயா. ஒன்றுமே சொல்லலையா. சகே ஒரு முறையும் முறைக்கலை, ஒன்றும் முறைக்கலை. அப்படியே 2 ஸ்டெப் எடுத்த உடனே அங்கே இயேசுடைய கஸ்டடிக்கு வந்துட்டாரியா. சகே வந்துட்டாரியா. அப்படியே காலில் விழுறாரியா. ஆண்டவரே, யார்கிட்ட ஏதாலும் வாங்கியிருந்தா நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துறையா. உம்முடைய சிலுவைக்கு முன்பதாக ஆண்டவரே, உமக்கு முன்பதாக இந்த லாஞ்ச லாவணியம் ஒன்றும் எடுபடாத ஐயா. நீர் காட்டுகிற வழிதான் ஐயா. உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லியிருக்கிறீரே, அந்த வழிதாயா சிறந்தது ஐயா. மனிதன் ஏமாற்றக்கூடாது ஐயா. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. நீர் என்னை அறிகிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் அன்றைக்கே சாட்சி கொடுத்தாப்ப. இன்றைக்கி இயேசுவை பார்த்தவொன்னு இந்த போலீஸ் கஸ்டடியில் வந்த இந்த சகை இயேசுனுடைய கஸ்டடிக்கு அப்படியே வந்துட்டாரியா. இயேசுனுடைய அன்புக்கு அப்படியே விழுந்துட்டாரியா. இயேசுனுடைய அரவணைப்புக்கு அப்படியே வந்துட்டாரியா. ஆண்டவரே, யாரோட தாயிலும் ஏதாவது வாங்கியிருந்தா நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன். ஆண்டவர் கம்பம் எடுக்கலையா. ஆண்டவர் என்ன செய்யலை, ஒரு கோபத்தில் ஒரு காரியத்தை செய்யலையா, குப்புற பிடிச்சி கழுத்து போடலையா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆண்டவர் உண்டாக்கலையா. அவனாவே வாரான். இந்த தெய்வம் எவ்வளோ அன்புள்ள தெய்வம். அவரை கடைப்பிடிக்க வேண்டுமே, அவருடைய கொள்கையில் கடைப்பிடிக்க வேண்டுமே. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே வர்றாரு. ஒரு அம்மா அப்படியே உள்றாங்க. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காருயா. லத்தி எடுக்கலை, கம்பு எடுக்கலை, தானாகவே ஒரு அம்மா அங்கே சரண்டர் ஆகிறாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 15, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாக, நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்க முடியும், அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். யோவான் 4:16, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். நல்ல சுவாரஸ்யமான சம்பவம். 17, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். யாருக்கிட்டமா சொல்கிறா? நீ என்னென்ன மாயமானம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்காக பைபிளை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கா? எதுக்கு ஒரு நாளில் வெட்ட வெளிச்சமாக ஆகிருமா? இயேசுவை ஏமாற்ற முடியாதுமா, அந்த போலீஸை ஏமாற்ற முடியாதுயா. அவர் போலீஸ் கஸ்டடியா, அவர் பாட்டு தான் ஏன் இருப்பார். இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லை. என்ன விளையாட்டு காரியம்? ஏசுன்னா அவ்வளோ விளையாட்டு காரியமா? தாய்மார் கூட்டத்துக்கு ஓடலாம், அங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம், எல்லாம் பணம் பறிக்கணும், பணத்தை வாங்கணும், 4 வீட்டு வாங்கணும், வீடு கட்டணும், அது கட்டணும், போகும். என்ன அப்படி இருப்பானா ஏசு தூக்கி வெளியே போட்டுருவாரியா. இங்கே சொல்லுது, அந்த இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனே. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எம்மா சரிதாம்மா. எப்படி எனில் சொல்வார் ஆண்டவர், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உண்மையாய் சொன்னார் என்றார். இப்போ இருக்கிறவனும் புருஷன் இல்லைப்பா, உண்மையாக சொன்னார். ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டாரையா. ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டுவார். இவ்வளவு காரியத்தை போட்டு உடைச்சவர். நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கி வச்சுருக்கா, நீ எவ்வளவு தப்பு பண்ணியிருக்க, போட்டு உடைக்காமல் இருப்பாரா? அங்கே போடுவாரியா, அங்கே போடுவார். மத்தேயு 7:21 சொன்னார், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே ஜாய் டிவியில் பேசினேன் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே சொல்லி என் பிள்ளை, என் குடும்பம், என் பிள்ளைக்கு கார் வேணும், என் பிள்ளை லண்டனில் படிக்கணும்ங்கிறதுக்காக அவ்வளவு கன்னியாகுமரி சொத்தையும் நான் வாங்கி உள்ளே போட்டேனே ஆண்டவரே. எப்பா நீ தாண்டா வாங்கி உள்ளே போட்டா எல்லாத்தையும். போ, அக்கிரமக்காரர் என்னை விட்டு அங்கண்டு போங்கள், பிசாசுக்காகவும் அவனுக்கும் அவனுடைய தூதருக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்க இடத்துக்கு போங்க, அங்கே பிடி தள்ளுவாரியா. ஆகவே ஆண்டவரை ஏமாற்ற யாராலும் முடியாது. போலீஸ் கஸ்டடியில் அவன் அடித்து பிடிச்சி தான் உண்மையை வரவழைப்பான். ஆண்டவர் கேமரா எல்லா இடம் பொருத்தியிருக்காரு. உன் வீட்டு சமையலறையில் பொருத்தியிருக்காரு. எந்தெந்த வீட்டில் எந்தெந்த அறையில் எல்லா சமையலறையும் பொருத்தியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன கேமரா பொருத்தியிருக்காரு? பள்ளியை கூடுவார். பள்ளி இங்கே வா, பள்ளி இங்கே வா, இறங்கு. இந்த அம்மா இந்த மாமியாருக்கு விரோதமாக புருஷன்கிட்ட, உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, நான் தான் சிச்சி நான் சொன்னேன், அந்த மனுஷன் கவனிக்கலை. பள்ளியை கூடுவார். அங்கே நாயை கூடுவார். நாய் என்னப்பா நடந்துச்சு? இவங்க 2 பேரும் எப்பவும் ஏசிக்கிட்டே இருப்பாங்க ஓனரை. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் லொல்லு குறைப்பேன், கவனமே கொடுக்கலாண்டவரே. என்னென்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். 11 மணிக்கு என்ன பேசுகிறாங்க நான் சொல்லட்டுப்பா. நாய் எங்கள் சாட்சி சொல்லும், வீட்டில் இருக்க பள்ளி சாட்சி சொல்லும், ஓனான்னு சொல்லும், எல்லாத்தையும் வாங்கி திறந்துருவார். ஆண்டவருக்கு முன்னதாக எதுவுமே மறைக்க முடியாது. போலீஸ் கஸ்டடி பெருசாக இருக்குதுயா. போலீஸ் கஸ்டடியோடைய ஆண்டவருடைய கஸ்டடி, ஆண்டவருடைய ஒரு கேமரா, ஆண்டவருடைய ஒரு கண் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது.
ஆகவே பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு ஏற்ற ஜீவியங்கள் ஜீவிக்க நீங்களும் நானும் பழக்கப்படுத்திக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் பெரும்பையில் ஆண்டவரே அன்பை வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த அன்புக்கு முன்பதாக நாங்கள் எங்களை வகுத்து கொண்டு எங்களை தாழ்த்தி கொண்டு உமக்கு நீர் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ கிருபை செய்யுங்க. மீறி நடக்கிற ஒவ்வொரு வருடத்திலும் பேசுங்க ஆண்டவரே. ஒழுக்க நெறியோடு வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய போதகத்துக்கு ஏற்ப நாங்கள் கடிந்து ஆண்டவரை கர்த்தாவே எங்களை தாழ்த்தி கொண்டு எங்களை வருத்தி கொண்டு என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு அடிபணிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.